எப்படி இருக்கு நம்ம பாய் ஃப்ரெண்டு? யாரு மணியனா? அவன் பெட்டியில பணம் அடிக்கிட்டு இருந்தான். தமிழ்னு திருவள்ளூர் கூட எல்கேஜி படித்த மாதிரி பேசுவானுங்க. வாழ்றது பூரா இங்கிலீஷ் ஸ்டைலில். கும்பிடுறது பசுமாட்டை, குருமா வைக்கிறது அதே மாட்டை. வாங்க தலைவரே. ஐயா என்னது என்ன போய் தலைவரேங்கிறீங்க? ஆனா உன் கட்சிக்கு நீ தானே தலைவன். இப்பெல்லாம் ஓட்டு வாங்குற கட்சியை விட ஓட்டை பிரிக்கிற கட்சிக்கு தான் வேல்யூ ஜாஸ்தி. என்னங்க என்னையும் சேர்த்து 17 பேர், அதுவும் போன தேர்தலில் உங்க கூட கூட்டணி வச்சதுனால கிடைச்சது. அதை வச்சுக்கிட்டு சட்டசபையில அப்படி நாக்கு துருத்து தெரியுது இல்ல தலைவரே? புளிக்குழம்பு டேஸ்டா இருக்குங்கிறதுக்காக அத புளிய மரமே சாப்பிடுறது இல்ல. புலி நகத்துல வைரத்தையே வச்சு கட்டினாலும் அத புலியே தான் கழுத்துல போட்டுக்கிறது இல்ல. நான் கட்சி நடத்துறதே உங்களுக்காகத்தான். தலைவரே அப்புறம் உங்க சித்தப்பா வந்திருக்காரு, காபி போட்டு எடுத்துட்டு வாமா. சர்க்கரை இல்ல போடுமா. சுகர் 400. 5 மெடிக்கல் சீட் வேணும்னு கல்வி அமைச்சர் போய் பாத்தியாக்கு அந்த மாட்டேன்ட்டாரா? அது ஏன் தலைவர் கேக்குறியா? ஒப்புறா நான் என்ன எனக்காவா கேட்டேன்? ஏதோ 5 ஏழை பிள்ளைங்க படிச்சு முன்னேறட்டுமேங்கிற நல்ல இடத்துல கேட்டேன். ஆமா 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 80 லட்ச ரூபா கொடுத்து மெடிக்கல் சீட் வாங்குறவன் ஏழை பிள்ளைங்க தானே. ஆளும் மூஞ்சியும் பாரு. எத்தனை நாள் எப்படியே சீட்டுக்கா நீ பிச்சை எடுப்ப? நீ கல்வி அமைச்சர் ஆக வேண்டாமா? தலைவரே உட்காரியா. நீ என்ன பண்ற? ஓ கட்சியை கலைச்சிட்டு கும்பகோணம் கூத்தவருமால் தன் கட்சியை கலைத்து விட்டு எப்படி இருக்கு நம்ம பாய் ஃப்ரெண்டு? யாரு மணியனா?